நீங்கள் இப்போ பார்க்குறது கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் மாடி தோட்டத்தில் பழக்கமானவங்களுக்கு தெரியும். ஒரு வெள்ளைப்பூச்சி ஒன்று வரும். அந்த வெள்ளைப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக கீழே கற்பூரவள்ளி செடி ஒரு குச்சி எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இந்த கற்பூரவள்ளியோட வாசனைக்கு அந்த வெள்ளைப்பூச்சி அவ்வளோ தூரம் வர்றதில்லை. ரொம்ப தாக்குதல் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய இலையெல்லாம் இருக்குன்ட்டு. பெரிய பெரிய இலையாக வந்திருக்கு. நல்லா பெரிய கத்திரிக்காய் செடி. இப்போ தான் ஒரு 3 கத்திரிக்காய் செடி நான் அடுத்த வாட்டி நான் அறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் நான் கற்பூரவள்ளி செடி வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்களா, காய் தெரியுதா? பெரிய பெரிய காயாக வந்திருக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு 5-6 காய் இப்போ தான் எடுத்தேன்னா. இலையெல்லாம் நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இயற்கை உரம் தான் கொடுக்குறேன் நான். எந்த ஃபர்டிலைசர், ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இது 2வது செடி இருக்கா. இன்னொரு செடி இங்கே ஒன்று பார்க்கலாம். பிளாஸ்டிக்கு பெயிண்ட் கேனில் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்க்கலாம் நீங்கள். நல்லா எவ்வளோ பெரிய இலை பாருங்கள். இத்தினோண்டு தொட்டியில் எவ்வளோ பெரிய இலை வந்திருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. கத்திரிக்காய் பாருங்கள். இதில் கத்திரிக்காய் அவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, இதில் 2 கத்திரிக்காய் இருக்குது. இன்னும் 2 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது இது ஒன்று. இதில் 2 இருக்குது. 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. 20 லிட்டர்ஸ் பெயிண்ட் கேன் தான் இது. 2 இருக்குது. நல்லா பெருசாக இலை பாருங்கள். ஃபுல்லாக நல்லா பெருசாக இலை நல்லா வந்திருக்கு. எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. அடுத்தது அந்த பக்கம் ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரியுது. நல்லா பெரிய இலை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கத்திரிக்காய் அதுலேயும் நிறையா இருக்குது. பக்கத்தில் போய் காமிக்கிறேன்னா, பாருங்க கத்திரிக்காய் தெரியுதா? இதுலேயும் 20 வாட்டர் கேன் தான் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் வச்சு, பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வச்சு, வாட்டர் கேன் வச்சு அதில் வச்சுருக்கேன். என்ஜாய் கார்டனிங்.